ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்றால் த கவர்மெண்ட் ஆன் ஹிஸ் ஷோல்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட் என்றால் அரசாங்கம், அதாவது ஆளுகை தன்மை. ஒரு அரசை ஆளுகை செய்யும் தன்மை கர்த்தத்துவம் என்று சொல்லும் பொழுது, அதாவது கர்த்தர் என்ற வார்த்தை பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லலாம், அல்லது மினிஸ்டர் என்று சொல்லலாம். ஆளுகை செய்கிறவர்கள் என்று பொருள். கர்த்தர் என்ற தமிழ் வார்த்தைக்கு பொருளா இருக்கிறது. இங்கு கவர்மெண்ட் என்று இங்கிலீஷில் நமக்கு தோளின் மேல் என்று ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய ஆளுகை தன்மை என்பது வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஆனால் கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கும் என்று சொல்லவில்லை, தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோளின் மேல் சிலுவையை சுமந்தார். உண்மையில் அந்த சிலுவை தான் ஆளுகையாய் இருக்கிறது. அவர் சுமந்த கர்த்தத்துவமாய் இருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோளின் மேல் சிலுவையை சுமந்து சிலுவையில் பலியானார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தம் ஜீவனை அர்ப்பணித்தார். பல பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் வாழ்க்கையே முழுமையாய் அர்ப்பணித்தார். மனிதனாக இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த வாழ்க்கை நமக்காக. அவர் தம் ஜீவனையும் தம் இரத்தத்தை சிந்தினார். பல அவமானங்களை மனதளவிலும் துன்புறுத்தப்பட்டார், சரீரத்தின்படியும் துன்புறுத்தப்பட்டார். கடைசியில் தம் ஜீவனையும் தானாகவே கொடுத்தார். இப்படி அவர் தாமாக நமக்கு ஜீவனை கொடுத்து தியாகமான பலியானார். இது செய்ததினால், இப்படி அவர் செய்ததினால், பரிசுத்த பலியாய் அவர் பலியானதினால், அவரை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்து நாம் எல்லோரும் பரலோகம் செல்லுகிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சுமார் 500 வருடங்களுக்கு முன்பாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 500 வருடங்களுக்கு முன்னதாகவே, இன்றைய காலத்திலிருந்து நாம் கணக்கிட்டால் 2500 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்பதை குறித்த ஒரு வார்த்தை. இதில் கர்த்தருக்கு 7 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து சற்று ஆராய்ந்து பார்ப்போம். 6ஆம் வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் சற்று ஒவ்வொரு பெயராக ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லும் பொழுது, பாலகன் என்றால் 3 வயதிற்குட்பட்ட சிறு குழந்தைகளை நாம் பாலகன் என்று சொல்லுவோம். குழந்தை என்ற பொருள். அப்படி என்றால் கர்த்தர் குழந்தையாக பிறக்க போகிறார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் வருவார் என்றும் அவர் இந்த பூமியில் வந்து பிறப்பார் என்றும் உலகம் அறிந்ததே. ஆதியாகம காலத்திலேயே கர்த்தர் தீர்க்க தரிசனமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லி இருக்கிறார். ஒரு கன்னிப்பெண் வயிற்றில் கர்த்தர் பிறப்பார், அவரே நம் இரட்சகர் என்று தலைமுறை தலைமுறையாக சொல்லிக் கொள்ளப்பட்டிருந்தது. அதிலும் ஆபிரகாம் ஐயாவின் வம்சத்தில் வந்த இஸ்ரவேலர்களுக்குள் இந்த வார்த்தை தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. கர்த்தர் பிறப்பார் என்றும் அவர் இஸ்ரவேல் கோத்திரத்தில் பிறப்பார் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. அவரே இரட்சகர், அவரே மேசியா, அவர் வந்து நம்மை காப்பாற்றுவார், நம்மை மீட்பார் என்று சொல்லப்பட்டு வந்தது. இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது 2000 வருடங்களுக்கு முன்பாக. 2500 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியினாலும் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. ஆனால் அவர் இந்த பூமியில் வரும் பொழுது எப்படி வருவார்? வானத்திலிருந்து வருவாரா, குழந்தையாய் பிறந்து வருவாரா என்று சொல்லும் பொழுது, அவர் குழந்தையாய் பிறந்து வருவார் என்று பதில் சொல்லப்படுகிறது. நம் மனதில் எழும் கேள்விகளுக்கு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் இது. பாலகன் பிறந்தார். ஸ்திரீயின் வயிற்றில் ஒரு குழந்தையாக பிறந்து கர்த்தருடைய முதல் வருகை இந்த பூமிக்கு இருந்தது. அதுதான் அந்த பொருள், பாலகன் பிறந்தார். இதில் அடுத்த பரிமாணம், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். குமாரன் என்றால் மகன் என்று பொருளாகிறது.
குமாரன் கொடுக்கப்பட்டார் என்றால் பிதாவாகிய தேவனுடைய குமாரனே வந்து பிறந்திருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து என்ற பெயருக்கு 7 பரிமாண விளக்கங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பரிமாணம், இயேசு கிறிஸ்து குழந்தையாய் பிறப்பார். இரண்டாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய 7 தகுதிகள், தன்மைகள் என்று சொல்லலாம். அவருடைய பரிமாணங்கள், அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறார், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்தது கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் என்று சொல்லும் பொழுது the government on his shoulder என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கவர்மெண்ட் என்றால் அரசாங்கம், அதாவது ஆளுகை தன்மை, ஒரு அரசை ஆளுகை செய்யும் தன்மை. கர்த்தத்துவம் என்று சொல்லும் பொழுது, அதாவது கர்த்தர் என்ற வார்த்தை பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லலாம், அல்லது மினிஸ்டர் என்று சொல்லலாம். ஆளுகை செய்கிறவர்கள் என்று பொருள். கர்த்தர் என்ற தமிழ் வார்த்தைக்கு பொருளா இருக்கிறது. இங்கு கவர்மெண்ட் என்று இங்கிலீஷில் நமக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தத்துவம் என்று சொல்லும் பொழுது ஒரு தேசத்தை ஆளுகை செய்யும் தன்மை. கவர்னர், பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் போன்ற தகுதி அந்த நிலைகளில் உள்ளவர்களை போல. அப்படி என்றால் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்றால், தோளின் மேல் என்று ஏன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய ஆளுகை தன்மை என்பது வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஆனால் கர்த்தத்துவம் அவர் மேல் இருக்கும் என்று சொல்லவில்லை, தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோளின் மேல் சிலுவையை சுமந்தார். ஆளுகை எங்கே, சிலுவை சுமப்பது எங்கே என்று நமக்கு தோன்றும். ஆனால் உண்மையில் அந்த சிலுவை தான் ஆளுகையாய் இருக்கிறது. அவர் சுமந்த கர்த்தத்துவமாய் இருக்கிறது. என்ன அது என்றால் சற்று ஆராய்ந்து பார். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோளின் மேல் சிலுவையை சுமந்து சிலுவையில் பலியானார். தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தம் ஜீவனை அர்ப்பணித்தார். பல பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் வாழ்க்கையே முழுமையாய் அர்ப்பணித்தார். மனிதனாக இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த வாழ்க்கை நமக்காக. அவர் தம் ஜீவனையும் தம் இரத்தத்தை சிந்தினார். பல அவமானங்களை, மனதளவிலும் துன்புறுத்தப்பட்டார், சரீரத்தின்படியும் துன்புறுத்தப்பட்டார். கடைசியில் தம் ஜீவனையும் தானாகவே கொடுத்தார். இப்படி அவர் தாமாக நமக்கு ஜீவனை கொடுத்து தியாகமான பலியானார். இது செய்ததினால், இப்படி அவர் செய்ததினால் ஒரு நன்மை நடந்திருக்கிறது. என்னவென்றால், பரிசுத்த பலியாய் அவர் பலியானதினால் அவரை விசுவாசிக்கிற எல்லோருக்கும் பாவ மன்னிப்பு கிடைத்து நாம் எல்லோரும் பரலோகம் செல்லுகிறோம். இது எல்லோருக்கும் தெரிந்த காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அவரே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற உலகெங்கும் இருக்கிற எல்லா காலத்திலும் வாழுகிற ஜனங்கள் எல்லோரும் பரலோகத்திற்கு செல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது, அவர்கள் பரிசுத்தமாகிறார்கள், அது நிமித்தம் பரலோகம் செல்வார்கள். இப்படி நாம் எல்லாம் பரலோகம் போவதற்கு காரணம் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தது. சிலுவையை அவர் சுமந்தார். எதற்காக? ஆளுகை செய்வதற்காக. நம் பாவங்கள் எதற்கு மன்னிக்கப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட்டால் தான் பரலோகம் போக முடியும். எல்லா மனிதர்களும் பாவமா இருக்கிறோம், எப்படி பரலோகம் போக முடியும்? பாவத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஆதாம் ஏவாளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம் முன்னோர்கள் பாவம் செய்தார்கள். அவர்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நம் ரத்தத்தில் பாவ சுபாவம் இருக்கிறது. நம் ரத்தத்தில் உள்ள ஆவிக்குரிய அந்த டிஎன்ஏவை சுத்திகரிக்க வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற டிஎன்ஏ தேவை. ஆவிக்குரிய ரத்தத்தில் இருக்கிற டிஎன்ஏ தேவை. அது எப்படி கிடைக்கும்? அவர் சிலுவையில் மரித்தார், அதன் பின்பு நாம் விசுவாசிக்கிறோம், அதனால் அது கிடைக்கிறது. இது எங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்பொழுது இந்த வார்த்தையானது கற்பனை அல்ல, வேதத்தில் ஆழமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் சற்று கவனித்து பார்த்தால் புரியும். அங்கு லேவியர்கள் எப்படி பலி கொடுக்க வேண்டும் ஆடுகளை என்று சொல்லப்படும் பொழுது, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, எல்லா வித பலிகளும் எப்படி கொடுக்கப்பட்டது என்று கவனித்து பார்த்தால், கர்த்தர் ஒரு பலியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த பலியை கொண்டு வருகிறவர்கள் ஒரு ஆட்டை கொண்டு வருகிறார்கள், வெள்ளாடு அல்லது காளை மாடை கொண்டு வருகிறார்கள். அந்த காளையை கொண்டு வந்து
அந்த மாட்டை கொடுக்கும் பொழுது ஆசாரியரிடத்தில் அதை ஒப்புவிக்க வேண்டும். அந்த மனிதர்கள் கொண்டு வருகிற எல்லோரும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமோ அவர்கள் எல்லாரும் அந்த மாட்டின் தலையில் கையை வைப்பார்கள். அதனால் என்ன நடக்கும் என்றால், நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று விசுவாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த மனிதர்களுக்குள் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளும் அந்த மாடுகளுக்குள் செல்லும், இவர்கள் கை வைக்கும் போது. ஏனென்றால் கர்த்தரை விசுவாசித்து அவர்கள் செய்கிறார்கள். அப்பொழுது இவர்களுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் காளை மாட்டிற்குள் செல்லுகிறது. இப்பொழுது அந்த மாட்டை ஆசாரியர் பலி கொடுத்து அந்த இரத்தத்தை கொண்டு போய் கர்த்தருடைய சன்னதியில் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள கிருபாசனத்தின் மேல் தெளிக்கிறார்கள். அப்பொழுது இந்த இரத்தமானது அங்கு போய் சேரும் பொழுது பரலோகத்தில் இருந்து பார்க்கிற நம்முடைய பரம தகப்பன் நம் தேவன் பார்த்து இந்த இரத்த பலியின் நிமித்தம் அவர்கள் பாவங்களை மன்னிக்கிறார். அந்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள் ஓடி போகிறது. இவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். மாடு கொல்லப்படுகிறது, காளை மாடு. இவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். இதே தன்மைதான் இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பலியானார். அங்கு இயேசு கிறிஸ்துவை பலி கொடுக்கும் பொழுது என்ன நடந்தது? அவர்கள் எல்லோரும் கூடி வந்த ஜனங்கள் யார் என்றால் யூதர்கள். யூதர்களின் பாவம் மன்னிக்கப்படும்படியாக அவர்கள் எல்லோரும் கூடி வந்து பிரதான ஆசாரியரிடத்தில் ஒப்படைக்கிறார்கள். என்னவென்று காய்பா கூட அந்த இடத்தில் பேசுகிறார். அப்பொழுது பிரதான ஆசாரியரிடத்தில் இவர்தான் என்று காய்பாவும் அறிக்கை செய்கிறார். பிரதான ஆசாரியர், அந்த வருடத்து பிரதான ஆசாரியர் அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். தேவாலயத்திற்கு கொண்டு வந்து யூதர்கள் இவர் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். கர்த்தர் மேல் குற்றம் சாட்டும் போது அவர்கள் கொண்டு போய் பிலாத்துவின் இடத்தில் ஒப்படைக்கிறார்கள். கடைசியில் இப்படியாக நடக்கிறது. சிலுவை மரணம் முடிகிறது. இப்பொழுது இந்த நியமங்கள் எல்லாம் லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருந்த சட்டத்திட்டத்தின்படி, நியாயப்பிரமாண சட்டங்களின்படியே நிறைவேற்றப்பட்டது. இப்பொழுது இந்த பலி கொடுக்கப்பட்டதினால் நாம் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது காளை மாட்டின் மேல் கையை வைத்து எப்படி அவர்கள் பலி கொடுத்தார்களோ அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், அவரே தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசிப்பதும் அவர்கள் காளை மேல் கை வைத்ததும் ஒன்றாயிருக்கிறது, சமமாயிருக்கிறது. நாம் விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய சரீரத்தில் நாம் ஒன்றாகிறோம், ஆவியில் நாம் ஒன்றாகிறோம். நாம் கர்த்தரை விசுவாசிக்கும் போது ஆவியில் ஒன்றாகிறோம், திருவிருந்தை புசிக்கும் போது சரீரத்தின்படியும் ஒன்றாகிறோம். அதனால் அவர் பரிசுத்தமானவரானதால் அவருடைய சரீரத்தில் நாம் சேர்ந்து கொள்வதனால் நாமும் பரிசுத்தமாகிறோம். அதனால் பரிசுத்தத்தின் நிமித்தம் நாம் பரலோகத்தில் சேருகிறோம். இதில் நாமாக பரிசுத்தமாவதில்லை, அவரோடு சேர்ந்து கொண்டு அவர் பரிசுத்தத்தில் நாம் கலந்து விடுகிறோம். அதனால் நாம் பரலோகத்தில் சேர்ந்து விடுகிறோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இதற்கு பெயர்தான் கர்த்தர் இந்த சிலுவை மரணத்தின் மூலம்தான் இத்தனை ஆத்துமாக்களை பெற்றுக் கொள்கிறார். நாம் எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சொத்து தானே கர்த்தருக்கு. ஒவ்வொரு மனிதர்களையும் அவர் நேசிக்கிறார். அவருடைய ஆளுகைக்குள் நாம் போக போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் மனிதர்களாக நித்தியமாக நிரந்தரமாக வாழப்போகிறோம். அப்படி என்றால் அவர் சம்பாதிக்கும் சொத்து, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஆடு சம்பாதிப்பது போல, மாடு சம்பாதிப்பது போல அவைகள் எல்லாம் அந்த மனிதனுக்கு சொத்தா இருக்கிறது. அது போல கர்த்தர் நம்மை சொத்தாக அவர் பெறுகிறார். அப்படி இந்த ஆளுகை பெறுவதற்கு அவர் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையை சுமக்க வேண்டும் என்ற நியமம் இருந்தது. அதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக செய்து முடித்தார். இப்படி இவர் செய்ய போகிறார் என்று அவர் செய்வதற்கு, சிலுவை சுமப்பதற்கு முன்பாகவே 500 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி வைத்தார். இதுதான் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் மேல், அதாவது அவர் அன்று சிலுவையை தோளில் சுமந்ததினால் இன்று நமக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் எல்லாம் நித்திய ஜீவனுக்குள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்துதான் நாம் இருப்போம். அவர் மேனேஜரா இருப்பார், அவர் ஒரு கலெக்டரா இருப்பார், ஒரு மினிஸ்டரா இருப்பார். நாம் அவருக்கு உட்பட்ட நிலையில் அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நாம் இருப்போம். கர்த்தர் சொல்லுகிற இடத்திற்கு போவோம், வருவோம், அவர் சொல்லுகிற காரியங்களை செய்வோம். நாம் அப்படியா இருப்போம் நம் அப்பாவோடு. இதற்கு பெயர் தான் கர்த்தத்துவம். அதாவது ஒரு பதவி என்று சொல்லலாம். பிரைம் மினிஸ்டர் பதவி,
சீஃப் மினிஸ்டர் பதவி என்பது போலதான் அந்த கர்த்தத்துவம் என்று அவர் நாமம் அதிசயமானவர். இந்த காரியமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையில் நடந்தது. அவர் முதலில் பாலகனாய் பிறந்தார். குமாரன், மனுஷகுமாரனாய் இந்த பூமிக்கு வந்தார். பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரனாய் வந்தார். கர்த்தத்துவத்தை தோளில் சுமந்தார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது. அதே போல நாமும் அதிசயமானவர். இந்த உலகத்தில் அவர் மனித அவதாரத்தில் வாழும் பொழுது எத்தனை அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் செய்திருக்கிறார். அதிசயங்கள் பிறவியிலேயே பார்வையற்றிருப்பவர்களை குணப்படுத்தவே முடியாது. அப்படிப்பட்டவர்களை குணப்படுத்தி இருக்கிறார். கண்களே இல்லாமல், பார்வை மட்டுமல்ல, கண்களே இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட மண்ணை பிசைந்து அந்த இடத்தில் வைத்து கண்ணை உருவாக்கி ஜீவன் கொடுத்து பார்க்க வைத்திருக்கிறார். இப்படி நானே சிருஷ்டிகர்த்தா என்பதையும் நிரூபித்திருக்கிறார். இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்திருக்கிறார். இறந்த மனிதனை உயிரோடு எழுப்பி நானே உங்கள் உயிரின் மேலும் அதிகாரம் உள்ளவர் என்று கர்த்தர் இங்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். உயிரின் மேலும் ஒரு இறந்த மனிதனையும் என்னால் உயிரோடு எழுப்ப முடியும். லாசருவை எழுப்பினார். பலரை எழுப்பி இருக்கிறார். கொடுக்கப்பட்டிருக்கிற வேத ஆதாரங்கள் 2, 3. லாசருவை எழுப்பி இருக்கிறார். விதவையின் மகனை எழுப்பி இருக்கிறார். இப்படியாக பலரை எழுப்பி இருக்கிறார். அதிசயங்களை செய்திருக்கிறார். கடலில் நடந்து வந்திருக்கிறார். இயற்கையின் மேல் அதிகாரம், காற்றையும் கடலையும் அதட்டி இருக்கிறார். பேய் பிசாசுகளை விரட்டி இருக்கிறார். இப்படிப்பட்ட அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுது ஜனங்களுக்கு, தேவாலயத்தில் இருந்த ஆசாரியர்களுக்கும், பலவித பதவிகளை, வேத பாரகர், ஆசாரியர், பரிசேயர் போன்றவர்களுக்கும் பலவிதமான ஆலோசனைகளையும் சொல்லி, பொது ஜனங்களுக்கும் அதிகமான ஆலோசனைகளை சொல்லி, இப்படி இருக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது என்று பலவித புத்திமதிகளையும் சொன்னார். அவர் ஆலோசனை கர்த்தராகவும் இருந்தார். ஆலோசனை சொல்லும் கர்த்தர், அதாவது உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து ஆலோசனை சொல்வது. தேசத்தின் ஜனங்களின் அதிபதியாய் இருந்து போதித்தார். போதகராய் இருந்து போதித்தார். ஆலோசனை சொல்லும் கர்த்தராகவும் இருந்தார். வல்லமையுள்ள தேவன், அவர் வல்லமையுள்ள தேவனாகவும் இருந்தார். அவர் ஜீவனை, இறந்தவர்களுக்கு ஜீவன் தந்ததும், 4 நாட்கள் மரித்து 4 நாட்களான லாசரு ஐயாவை கல்லறையிலிருந்து புறப்பட பண்ணியதும், இப்படிப்பட்ட இயற்கையை அடக்கி காட்டியதும், தண்ணீரின் மேல் நடந்ததும், காற்றையும் கடலையும் புயலை அதற்றி காட்டியதும், இப்படி பலவிதமான அற்புதங்கள், மறுரூப மலையில் தம்மை வெளிப்படுத்தி காட்டியதும், பல நேரங்களில் திடீர் என்று அவர் மறைந்து வேறு இடங்களுக்கு டிரான்ஸ் மூலமாக போயிருக்கிறார். அப்படியெல்லாம் பலவித அற்புதங்கள், அடையாளங்களையும் செய்திருக்கிறார். நானே சர்வ வல்லமையுள்ள தேவன், இந்த இயற்கையை என்னால் ஆளுகை செய்ய முடியும், எதையும் மாற்ற முடியும், நானே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதையும் அவர் இந்த உலகத்தில் வந்து வெளிப்படுத்தி காட்டினார். மனிதர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்திருக்கிறார். பல பரிமாணங்களில் என் மக்கள் என்னை அறியாமல் இருக்கிறார்களே என்று பல விதங்களில் தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதில் சர்வ வல்லமையுள்ள தேவனாகவும் வெளிப்பட்டிருக்கிறார். சமாதான பிரபு என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ணுதல் என்றால் பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணுவது, நம் இருதயத்தை சமாதானத்தை உண்டு பண்ணுவது. நாம் இதை என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால், நமக்கும் நம் குடும்பத்தில் ஒருவருக்கும் சமாதானமாய் இருப்பது, ஒருவர் ஒத்து போவது, அல்லது இப்படி ஒரு மற்ற மனிதர்களோடு சமாதானமாய் இருப்பதை குறித்து நினைத்துக் கொள்கிறோம். அது அல்ல, அது தவறாய் போய்விடும். ஏனென்றால் இந்த காலத்தில் ஒரு வீட்டில் 4 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், கர்த்தரை எதிர்க்கிறவர்கள், இப்படி பலவித காரியங்கள் உண்டு. இப்படிப்பட்ட குடும்பத்தில் ஒன்றாய் சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால் நாமும் பாவம் செய்தால்தான் முடியும். அதை கர்த்தர் விரும்புவதில்லை. பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்குள் கர்த்தர் சொல்லும் சமாதானம் என்பது நம் ஆழ் மனதில் நிரந்தரமாய் நிம்மதியான ஒரு சமாதானம். நம் ஆத்துமா தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்வது. உலகத்தில் எத்தனை துன்பம், எத்தனை துயரம்,
நம் குடும்பத்தினரே நம்மை வெறுத்தாலும் நாம் அசையாமல் தைரியமாய் சமாதானமாய் சந்தோஷமாய் நம்மால் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை. உலகத்தார் எதிர்த்தாலும் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பாடுகள், ஏன் நம் சரீரமே நமக்கு விரோதமாய் நமக்கு நோய்களையும் வலிகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் கூட நம்மால் சமாதானமாய் இருக்க முடியும். அதுதான் தேவ சமாதானம். எனக்கு இந்த நோய் வந்ததே என்ற வேதனை இருக்காது. எத்தனை துன்பம் வந்தாலும் அதை குறித்தான கவலை நமக்கு இருக்காது. சமாதான குறைவு இருக்காது. அதுதான் சமாதான பிரபு தேவ சமாதானத்தை நமக்கு கொடுப்பது. அதே போல உலகத்தாருடன் சமாதானமா இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் சொல்லுகிற பாவங்களை எல்லாம் நாமும் செய்ய வேண்டும். அப்பொழுதும் சமாதானம் இருக்காது. பாவம் செய்தாலும் சமாதானம் இருக்காது. அது போகாத வழி, முடியாத காரியம். சமாதானத்தை பாவம் செய்து பெற முடியாது. பாவிகளை நாம் எதிர்த்து வாழ வேண்டுமே தவிர அவர்களோடு ஒத்து போக கூடாது. சமாதானமா இருக்க வேண்டும் என்று மிக மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காரியம் இது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படித்தால் போதுமானது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், அப்படி என்றால் பொல்லாதவர்களோடு சேராதே என்றே வேதம் சொல்லுகிறது. சமாதானமாய் இரு என்று அல்ல. இங்கு கர்த்தருக்கு சொல்லுகிற சமாதான பிரபு என்ற பெயர் நம் மனதில் நமக்குள் ஒரு சமாதானம் உண்டாகும். அதை அனுபவிக்கும் போது தெரியும். பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் சமாதானம். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுதுதான் இந்த 2 சமாதானமும் கிடைக்கும். நமக்குள் இருக்கும் சமாதானம், கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவில் சமாதானம். கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது எல்லாம் சமாதானமாயிருக்கு. இதுதான் தேவ சமாதானம். அப்படிப்பட்ட தேவ சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதனால் அவர் சமாதான பிரபு எனப்படுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு ஜனங்களுக்கு வெளிப்படும் பொழுது உங்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தையே முதலில் சொல்லுகிறார். இன்றும் கூட நாமும் அந்த வார்த்தையை ஷலோம் என்று சொல்லலாம். ஷலோம் என்றால் உங்களுக்கு சமாதானம் என்று பொருள். ஒரு மனிதர் ஒருவருக்கொருவர் பார்க்கும்போது நாம் இந்த ஷலோம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது மிக சிறந்தது. ஏனென்றால் சமாதானம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. நமக்குள் இருக்கும் சமாதானத்தை நாம் சொல்லும் பொழுது அவர்களும் அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது சமாதானமாய் இருப்பது என்றால் எந்த பொல்லாத ஆவிகளும் நம்மை தொடாமல் இருப்பது என்று பொருள். எந்த பொல்லாத ஆவி இருந்தாலும் அந்த மனிதனால் சமாதானமாய் இருக்க முடியாது. நாம் சமாதானமாய் இருக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்று பொருள். நாம் அந்த சமாதானத்தை அறிக்கை செய்யும் போது பிறருக்கும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதல் கிடைக்கும். பொல்லாத ஆவிகளிடமிருந்து அவர்களும் விடுதலை ஆவார்கள். இதுதான் சமாதானத்தை வெளிப்படுத்துவது, சமாதானத்தை பற்ற வைப்பது என்றே சொல்லலாம். இப்படியாக கர்த்தருக்கு 7 பெயர்கள், 7 தன்மைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாலகனாய் பிறப்பார். அவருடைய முதல் வருகையில் 7 தன்மைகள். பாலகனாய் பிறப்பார், மனுஷகுமாரனாய் இருப்பார், கர்த்தத்துவத்தை சுமப்பார், ஆளுகை செய்ய வருகிறார், மனிதர்களின் நம் இருதயங்களை என்றும் ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆளுகை அன்றிலிருந்து துவங்கியது. இன்று நாம் அவரை இருதயத்தில் சுமந்து திரிகிறோம் அல்லவா? அதுதான் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது அவர் அதிசயமானவராய் இருக்கிறார், ஆலோசனை கர்த்தாவாய் இருக்கிறார், வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், நித்திய பிதாவாய் இருக்கிறார், சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அவர் நித்திய பிதா என்று சொல்லும் பொழுது நிரந்தரமானவர், நித்திய வாசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நிரந்தரமான தெய்வம். அவருக்கு துவக்கமும் இல்லை, முடிவும் இல்லை, எப்பொழுதும் இருப்பவர். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் பிதா என்று சொல்லும் போது நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். தகப்பன் என்ற ஸ்தானத்தை அவருக்கு அவர் எடுத்துக் கொள்கிறார். நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார். அது நமக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். இப்படி 7 தன்மைகளையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிறவராக இந்த உலகத்தின் முதல் வருகையில் இருக்கிறார். அவருடைய செயல்கள் இப்படி இருக்கும் என்பதை வெளிப்படுத்தவே இந்த ஒரு வசனத்தில் இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தந்த காரியங்களை செய்வார் என்பது அவருடைய பெயரிலேயே இருக்கிறது. கர்த்தர் தாவீது ராஜாவின் சிங்காசனத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும் திடப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிறது. அவர் திடப்படுத்துவதற்காக வரப்போகிறார். அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணும்படிக்கு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட காலத்தில் இருந்து தாவீது ராஜாவின் ஆளுகையை திடப்படுத்தும்படிக்கு
நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், தாவீது ராஜா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதனாய் இருந்து நல்ல வழியில், கர்த்தருக்கு பிரியமான வழியில் இஸ்ரவேலை அரசாண்ட ராஜாவா இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாவற்றிலும் எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாரை விட தாவீது ராஜா தான் மிக சிறந்த ஆளுகை செய்தார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், மாம்சத்தின்படி இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ராஜாவாக தாவீது அரசாண்டார். ஆனால் அன்றிலிருந்து உலக தோற்றம் முதல் இன்று வரைக்கும் உலகெங்கும் இருக்கிற கர்த்தரை விசுவாசிக்கிற இஸ்ரவேலர்கள், விசுவாசத்தின்படி இஸ்ரவேலர்களாய் இருக்கிற நம் எல்லோருக்கும், கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் ராஜாதி ராஜாவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தாவீது ராஜாவின் சிங்காசனம் என்று சொல்லும் பொழுது அவரை போல கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து, பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்து நம்மை அவர் ஆளுகை செய்கிறார். பிதாவின் சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றும்படியாக, அதாவது பாவம் இல்லாமல், அநியாயம் அநீதி இல்லாமல், நியாயத்தோடும் நீதியோடும் இஸ்ரவேலை, தம்முடைய ஜனங்களாகிய நம்மை கிறிஸ்தவர்களை ஆளுகை செய்து வழி நடத்துகிற தேவனாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்படிப்பட்டவராய் அவர் வரப்போகிறார் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கம் என்றால் இஸ்ரவேல், அதாவது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் கூட்டம் அதிகமாய் இருக்கும். அரசாங்கம் பெருகுகிறது என்றால் இடம் அல்ல, அது ஜனங்களை குறிக்கிறது. அரசாங்கம் என்றாலே ஜனங்களை குறிக்கிறது. அதிகமான கோடியான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயத்தின்படியும் நீதியின்படியும் அரசாளுகை செய்வார் என்பதையே குறிக்கிறது. நீதி நியாயத்தின்படி இன்றும் நம்மை வழிநடத்தி வருகிறார். 2000 வருடங்களாக இந்த காரியம் நமக்கு செய்யப்பட்டு வருகிறது. கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிற அனைவரும் நீதியினாலும் நியாயத்தினாலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துகிறார் அல்லவா? அதை தான் இந்த இடம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நடக்கும் என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டது இன்று நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றும் 2000 வருடங்களாக நடந்து கொண்டு இருக்கிறது. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். கர்த்தருடைய வைராக்கியம் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது 3.5 வருட ஊழியத்தின் போது மட்டும் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை மட்டும் வைத்து பார்த்தால் கூட அத்தனை பாடுகள், வலிகள், வேதனைகள், சோதனைகள் அளவற்றது. அந்த சிலுவை மரணத்தின் போது மட்டும் அல்ல, அதற்கு முன்பாகவும் எத்தனையோ பாடுகளை அவர் அனுபவித்தார். சிலுவை மரணத்தின் போது, சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட போது, அது எல்லையில்லாத மனிதர்களால் சுமக்க முடியாத பாரமாக அத்தனை பாடுகளையும் அவர் அனுபவித்தார். எத்தனை துன்பப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் துயரப்படுத்தியும் எதற்கும் அஞ்சாமல் வைராக்கியமாக, என் ஜனங்களை நான் மீட்டே தீர்வேன், நீங்கள் என்ன துன்பத்தை கொடுத்தாலும் துயரத்தை கொடுத்தாலும் நான் என் வல்லமையை வெளிப்படுத்த மாட்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் வல்லமையை வெளிப்படுத்தாமல் தம்மை தாமே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்கள் துன்பப்படுத்தினார்கள், ஆனால் அதை இவர் ஏற்றுக்கொண்டார். மனப்பூர்வமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அவர்கள் ஒன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தப்பித்து அந்த இடத்தில் வர முடியாமல் அவர் ஒன்றும் இருக்கவில்லை. யோசித்து பார்ப்போம். இறந்த மனிதனை உயிரோடு எழுப்பியவரால் இது எம்மாத்திரம்? கர்த்தரை யாராவது தொட்டுவிட முடியுமா? அவர் நினைத்தால் அவரை தொட முடியுமா? கிட்டே நெருங்க முடியுமா? ஆண்டவரே ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறாரே, இந்த இடத்தில் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை கர்த்தர் எனக்கு அனுப்ப மாட்டாரா என்று கேட்டார் அல்லவா தம்முடைய சீசர்களிடத்தில். கர்த்தர் நினைத்தால் எத்தனையோ தூதர்கள் அவரை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் அவர் வந்த வேலையே பலியாவதற்கு தானே. ஏனென்றால் நம்மை மீட்டுக் கொள்வதற்காக. அவர் அன்பு அவ்வளவு பெரியது. தம்மை தாமே, அதுதான் மிகவும் மனதை உலுக்குகிற காரியமா இருக்கிறது. வேறு யாராவது ஒரு மனிதனை தெரிந்து கொண்டிருக்கலாம்,
வேறு ஒரு சிருஷ்டிப்பை தெரிந்து கொள்ளலாம், ஒரு தேவ தூதரை தெரிந்து கொண்டிருக்கலாம். எதையும் செய்யவில்லை. நமது பிதாவாகிய தேவன் அவரே குமாரனாய் இந்த உலகத்தில் வந்து வலிமையுள்ள தேவனாய் நமக்காக வந்து பலியானார் அல்லவா? அது எப்படிப்பட்டதா இருக்கிறது? தம் அன்பை வெளிப்படுத்த. அதான் காரணம். நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் இதுவரை பிறந்து ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் கடைசி வரைக்கும் சேரப்போகிற எல்லா மனிதர்களும் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து நித்தியத்தில் வாழும் பொழுது, அவரோடு சேர்ந்து வாழும்போது, அவருடைய அன்பை நாம் புரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நாம் தெரிந்து கொண்டு அவரோடு சேர வேண்டும் என்ற காரணத்திற்காக தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். தம் அன்பை வெளிப்படுத்தவே இத்தனை காரியங்கள் நடக்கிறது. பிதாவாகிய தேவன் அவ்வளவு அன்புள்ளவர். அவர் அன்பை முழுவதும் புரிந்து கொள்ள நமக்கு கடினம்தான். வேதம் சொல்லுகிறதே, அவருடைய அன்பின் ஆழ அகல உயரங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று. அவர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவரை போல தெய்வம் ஒருவரும் இல்லை. அவருடைய செயல்கள் எல்லாம் அன்பினால் செய்யப்படுகிறது. எல்லாம் தீமையை அழிப்பதும் அன்புதான். நன்மையை காப்பாற்ற புரிந்து கொள்வோம். கர்த்தரின் அன்பை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். அது தினந்தோறும் நம் வாழ்நாள் முழுவதும் செய்ய வேண்டிய காரியம். ஏனென்றால் அவருடைய அன்பின் ஆழ அகல உயரம் மகா பெரியது. அதற்கு நம் வாழ்நாள் போதாது. அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வோம். நம்மால் முடிந்தவரை புரிந்து கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.